வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி வாஸ்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான 12th பிளான். ஆல்ரெடி 11 பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலுக்குள்ளே பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் ஆட் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளான் 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான நார்த் ஃபேஸிங்கான பிளான். யூஸ்வலாக 1200 அப்படின்னா 40க்கு 30, 30க்கு 40 அப்படி இருக்கும். பட் இந்த பிளானில் லேண்டோட ஏரியா 60க்கு 20 அப்படிங்கிற மாதிரி லேண்டோட ஏரியா இருக்குது. லேண்டோட நீளம் 60 அடியாகவும் அகலம் 20 அடியாக இருக்குது. 4 சைடும் இடம் விட்டுருக்கோம். ஸோ பில்டிங்கோட நீளம் 54 அடியாகவும் அகலம் 16 அடியாக இருக்குது. இது நார்த் ஃபேஸிங் அப்படிங்கிறதுனால வடகிழக்கில் ஈசானிய மூலையில் நம்ம ஓப்பனிங் வச்சுருக்கோம். போர்ட்டிக்கோ காருக்காக பெரிய கேட் வச்சுருக்கோம். எக்ஸாக்டாக உச்ச மூலையில் நம்ம சின்ன கேட்டு என்ட்ரன்ஸுக்கு நேராக நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ மெயின் டோர் வழியாக உள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து அவுட்டர் ஸ்டேர் கேஸுங்கிறதுனால வடமேற்கு மூலையில் இருக்குது. ஸோ இது ரெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லிவிங் ரூமில் ஆக்சுவலாக வந்து நம்ம பூஜா ஷெல்ஃபோ அல்லது அந்த மாதிரி அமைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வேணும்னா நம்ம இங்கே உச்ச மூலையில் அமைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் அமைக்கும் போது இது பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மிடில் இல்லை கொஞ்சம் தள்ளி இங்கே அமைச்சிக்கலாம், இல்லைன்னா நார்த் ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து டார்க் பண்ணாமல் இந்த இடத்துல பூஜா அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு ஹாலில் இருந்து இந்த பேசேஜ் வழியாக என்ட்ரு ஆனோம் அப்படின்னா பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸோ எகெயின் இந்த பேசேஜ் வழியாக போனோன்னா தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் கரெக்டாக கிச்சன் அமைஞ்சிருக்கு. இப்போ தென்மேற்கு மூலையில் ஆக்சுவலாக நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் அமைக்கணும். இந்த ஸ்பேஸ் வந்து அந்தளவுக்கு இல்லாததுனால நம்ம இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரிலாம் அமைக்க முடியாது. அதனால் ஸ்டோர் ரூம் அமைச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக தென்மேற்கு மூலைனா இங்கே வந்து நம்ம பணப்பெட்டி, பீரோ, கபோர்டு அந்த மாதிரிலாம் அமைப்போம். ஸோ இங்கே கொஞ்சம் நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து மணி அமௌண்ட்லாம் கொஞ்சம் வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி அடுத்த பிளான் நம்ம வந்து ஒரு சின்ன சேஞ்சோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே பிளான் மாதிரியே தான் இங்கே எல்லா அமைப்பு எல்லாமே லென்த்து பிரெத்து எல்லாமே அதே மாதிரி இருக்குது. பட் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அந்த பிளானுக்கும் இந்த பிளானுக்கும் அப்படின்னா ஸ்டேர் கேஸு. அதில் அவுட்டர் ஸ்டேர் கேஸாக வச்சுருந்தோம். இந்த பிளானில் வந்து இன்னர் ஸ்டேர் கேஸாக அமைச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி போர்ட்டிக்கோ, லிவிங் ரூம், பெட்ரூம்லேருந்து அட்டாச்சு டாய்லெட்டு, அப்புறம் எகெயின் இந்த பேசேஜில் ஸ்டேர் கேஸு, இங்கே தென்கிழக்கு மூலையில் கிச்சன், தென்மேற்கு மூலையில் ஸ்டோர் ரூம். ஸோ இந்த 4 கார்னர்லேயும் கரெக்டாக அமைச்சிருக்கோம். வடகிழக்கில் வந்துட்டு ஓப்பனிங் இங்கே விட்டுருக்கோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இந்த வடமேற்கில் மேற்கு சார்ந்த பகுதியில் டாய்லெட் அமைச்சிருக்கோம். எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸ்டேர் கேஸ் மட்டும் இன்னர் ஸ்டேர் கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம வந்து பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் போட்டுட்டு இதே மாதிரி ஒரு சின்ன பெட்ரூம் போட்டு இந்த டாய்லெட்டை வந்து நம்ம காமன் டாய்லெட்டாக வச்சுட்டு இது ஒரு ஹால் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு போர்ட்டிக்கோக்கு மேலே நம்ம பால்கனி மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக வந்து விட்டுருக்கலாம். ஸோ இதே இப்போது 2 பிளான்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த 4 சைட்ஸும் வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக அமைச்சிருக்கோம். ஓப்பனிங்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 பிளான்லேயுமே இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து எண்டிங் வரைக்கும் அந்த விண்டோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓப்பனிங் இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்லேயும் ஓப்பனிங் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த கிச்சன்லேருந்து ஸ்டோர் ரூம் வரைக்கும் ஒரே மாதிரி ஓப்பனிங் அமைஞ்சிருக்கும். ஸோ இனி வரப்போகிற வீடியோவில் இதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத்து ஃபேஸிங்க்கான பிளான்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோஸ் எல்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.